இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்படுவது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ ஒவ்வொருவரையும் குறித்து அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அதை அறிந்து எப்படி ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து செயல்படுவது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தை நாம் பகுத்து அறியணும். அப்போ நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திட்டமோ ஒரு தீர்மானமோ மனசுல தோன்றும். ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து திட்டமோ தீர்மானங்களோ மனசுல தோன்றும். அப்போ இது தேவனுடைய சித்தமா, இது என்னுடைய மன விருப்பமா, அல்லது இது சாத்தானுடைய சித்தமா என்பதை நம்ம மனசுல உள்ள நினைவுகள் எல்லாம் இது தேவனுடைய விருப்பம் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, எண்ணிக்கொள்ள முடியாது. நம்ம உலக பிரகாரமான காரியங்களையும் நான் நினைக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை, ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு திருமண காரியத்தை நினைக்கும் பொழுது நம்முடைய விருப்பமே நம்மை மேற்கொள்ளும். அப்போ நம்முடைய விருப்பத்திற்கு கடந்து இது தேவனுடைய சித்தம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப எதுக்கு அது புதிதாகணும் அப்படின்னா, நம்ம பகுத்தறிய நமக்கு தெரியணும், இது தேவனுடைய சித்தம். அப்ப சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார், ஜெபத்தினால உணர்த்துவார், பரிசுத்த ஆவியினால உணர்த்துவார், சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தை அவர் தெரியப்படுத்துவார். அப்படி பகுத்தறியத்தக்கதாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மனம் நமக்கு புதிதாக்கப்பட வேண்டாம். உலக பிரகாரமான காரியங்களை சிந்தியாதபடிக்கு ஒரு புதிய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன செய்யும், நம்முடைய மனம் புதிதாகும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்தை அறியும்படியாக நம் மனம் புதிதாகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதே 36ஆம் வசனத்தில் இருக்கும்போது, தேவன் தாமே உங்களுக்கு ஒரு புதிய ஆவியையும் ஒரு நவமான இருதயத்தையும் உங்களுக்கு அருளை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புதிய ஆவி, ஒரு புதிய உள்ளம் வரும் பொழுது தேவனுடைய விருப்பம் சித்தம் என்பதை நாம் பகுத்தறிய முடியும். இப்போ நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் சொல்லியது, நிறைய நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய சுய விருப்பத்தின்படி நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய சுய இச்சையின்படி நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுனாலதான் நம்ம வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பங்கள் நமக்கு நிறைவேறாமல் போகிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு இது தேவனுடைய சித்தமா என்பதை நாம் அறியாதபடிக்கு, அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம இருக்கிறதுனாலதான் நம்முடைய சில திட்டங்களோ தீர்மானங்களோ சில காரியங்களோ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலும் அவைகள் நிறைவேற்றப்படாமலும் இருக்கிறது. இப்போ நம்ம பிழையாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியமா இருக்கிறது. ஆனா இந்த மோவாபுடைய ராஜா பாலாக்கும் பிலேயாமும் சேர்ந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் அவர்களை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவருடைய விருப்பம் அது. ஆனா என்ன செய்யறாங்க, ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை, அது நிறைவேறாம போச்சு. அதே மாதிரி சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது, அதை சிம்சோன் கருவில உருவாவதற்கு முன்னே அவனை இந்த பெலிஸ்தியருக்கு இரட்சகராக தேவன் அவனை உண்டாக்கினார். நசரேய விரதம் உண்டவராக அவரை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவனை குறித்து முன்னறிவித்து அவர் சிம்சோனை அவர் உண்டாக்கினார்.
ஆனால் அவன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, தன் சுய இச்சையின்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக அவனுடைய செயல்பட்டபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பாடுகளும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போனதையும் குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் ஜெபம் பண்ணும்போது நாம் பார்க்கிறோம். அவர் தனக்காக சீஷர்களை அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அதிகாலையிலே எழும்பி, இருட்டோடு எழும்பி அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் ஜெபித்து தன்னை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல வேத வசனங்கள் மூலமாகவும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட முடியும். இதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, நான் இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், இதை என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆராய்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துவார். அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பரிசுத்தவான்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து இந்த ஆவியினால் செயல்படுகிறவர்கள் அந்த தேவனுடைய சித்தத்தை அறியும்படியான கிருபையை தருகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவன் தன்மேல் அன்பா இருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஒருவரை அவர் தெரிந்து கொண்டார், அவர் அறிந்து கொண்டார். அந்த எந்த காரியத்தை அவர் எப்படி நடத்துவார், எனக்காக என்ன அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அதை கேட்க முடியாது, நம்ம உள்ளத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது, நம் உள்ளத்துல தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவ ஆவியினால் அவைகளை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஏன் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார், ஆவியினாலே அவருக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை, எதற்காக ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வாஞ்சையா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு அதை வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். வேத வசனங்களை வாஞ்சித்து நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே நீர் இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னோடு பேசும், எனக்கு உண்டான திட்டங்கள், தீர்மானங்களை நான் அறியும்படியாக நீர் என்னோடு கூட பேசும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனம் மூலமாக, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அதை அறிந்து எல்லாம் அவைகள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற நம்மை குறித்த நினைவுகள் எல்லாம் அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மையை ஆராதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா உம்முடைய சித்தத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறியத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளையும் உடைய தீர்மானங்களையும் எங்களை குறித்த திட்டங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று அப்பா காத்திருந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தின்படி நேர்வழியாக நடக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பாக்கியத்தை நீங்க கொடுங்கப்பா. எங்களுடைய சுய சித்தத்தின்படியோ எங்களுடைய சுய மன விருப்பத்தின்படியோ நாங்கள் நடவாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமும் கர்த்தருக்கு நன்மையும் ஆண்டவரே பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே அப்பா எங்கள் மனம் புதிதாகி ஆண்டவரே அந்த சித்தத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக உடைய நாமத்தையே உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.